வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இருமுடி கட்டு நம்ம ரவிதேஜா அவர்கள் நடித்து வெளிவந்த இருமுடி படத்தோட தமிழாக்கம், ஆப்வியஸ்லி டப்பிங் படம் தான். ஸோ எனக்கு இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாலை போடுற 41 நாள் எந்த பிரச்சனைக்கும் எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஹீரோ. அந்த மாலை போட்டு கழட்டினதுக்கு அப்புறம் அவர் அவரை பார்த்தாலே ஊரே நடுவும் அப்படின்ற மாதிரி தான். தப்புனா தப்பு தூக்கி போட்டு அடிக்கிற ஒரு கேரக்டர். அதில் அவர் பொண்ணுகிட்ட எப்படி சொல்லுவார் பாருன்னா, ஒரு நாள் என்ன நடக்குதோ அது அத்தனையுமே அப்பா கிட்ட சொல்லிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி வளர்ப்பாரு. அந்த மாதிரி சொல்றனால அந்த பொண்ணு எப்படி அவளோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஸோ அந்த ஊருக்குள்ள படிக்கிற ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு அங்கே உள்ளவங்களால என்ன நடக்குது, என்ன பிரச்சனை வருது, அது இந்த பொண்ணு மூலியமா அப்பாவுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த ரொம்ப எமோஷனலா, அதே நேரத்தில் ரொம்ப த்ரில்லிங் ஆகும், அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு கியூரியாசிட்டியும் கொடுக்குற ஒரு படம் தான் இருமுடி. ஆக்சுவலி தமிழ் இருமுடி கட்டு. எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றதுலேருந்து போயிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரவிதேஜா அவர்களின் நடிப்பு, பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் எல்லாமே பக்கா கமர்ஷியல் படங்கள் தான். ஸோ அதில் அந்த மாஸ் எலிவேஷன் இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ஓவராகவே இருக்கும். அதனாலே அந்த படங்கள் பெருசாக எடுப்படலைன்னு நான் நினைப்பேன். பட் இந்த படத்தில் சட்டுலா அந்த கேரக்டருக்கு என்ன வேணும், அது கேரக்டர் தாண்டி போகாமல் அந்த கேரக்டருக்கு என்ன வேணும், அது இவ்வளோ மினிமலாக தான் இருக்கணும், இவ்வளோதான் கோவப்படணும், இவ்வளோதான் இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு அப்பாவா அந்த கதாபாத்திரத்திலே வாழ்ந்திருப்பாரு. அவர் சொல்ற எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, நான் இப்போ எந்த பொண்ணை பார்த்தாலும் என் பொண்ணை பார்ப்பேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர் சொல்லும் போது நம்மளால ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அதே ஒரு கமர்ஷியல் படங்களை சொல்லும்போது அது பெருசாக வேல்யூவா இருக்காது. பட் இந்த படத்துல அவர் சொல்லும்போது அது ரொம்ப அழகா இருந்தது. அதுதான் அவரோட நடிப்பு பிரமாதமா இருந்தது. அதை தாண்டி மற்ற கதாபாத்திரங்கள், முக்கியமா அவரோட பொண்ணை வர நட்சத்திரா, நிஜமாவே அந்த பொண்ணு இவருக்கு உண்மையிலே பொண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகா சொந்த அப்பா கிட்ட எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது. அதுலயும் நிறைய இடங்கள்லங்க நடிப்புன்றது பீக்குங்க. அதாவது ரவிதேஜோட ஒரு இடம் அதிகம். ஏன்னா அந்த பொண்ணோட கதாபாத்திரம் அந்த மாதிரி, அதை நான் சொல்ல முடியாது, ஸ்பாய்லர் ஆயிடும். ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணோட நடிப்பு ஹேட்ஸ் ஆஃப், பயங்கரம், இன்னிட்டாங்க. ஸோ அதை தாண்டி மற்ற கதாபாத்திரங்கள், வர சாயா இருக்கட்டும், பிரியா பவனேஸ்வரா இருக்கட்டும், மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே, அதாவது ஒரு சில இந்த படத்துல அங்கங்கே கெட்டவங்க இருப்பாங்க. பட் அந்த கெட்டவங்களுக்கு கொடுக்குற பில்டப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படி இருக்கானா அது நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் நம்மளுக்கு அந்த படப்படப்பை பார்த்துட்டு நம்மளுக்கு அடுத்த சீன் என்ன நடக்கும்ன்ற ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. நடிப்பு அந்த அளவுக்கு தான் இருக்கும். எல்லாரோட நடிப்பு பிரமாதமா இருந்தது. அதுக்கடுத்து இந்த படத்தோட இசை, இது ஒரு ஐயப்பன் மாலை போடுற அப்படின்னும் போது ஐயப்பன் சார்ந்த படம். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துல வர ஐயப்ப பாடல்களாக இருக்கட்டும், மற்ற பாடல்களாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஜிவி பின்னிட்டர். ஆக்சுவலா லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன், அவரோட இசை எனக்கு 2 படமே, நான் போன வாரம் 2 படம் அவர் இசையமைச்சு வந்திருந்தது. 2 படமே எனக்கு பெருசா எடுபடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த படத்துல ரொம்ப பிரமாதமான ஒரு ஒர்க்குன்னு சொல்லுவோம். இசை ஒரு மிகப்பெரிய சோல், மிகப்பெரிய பங்காற்றிட்டு அதுல மாற்று கருத்தையில ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. மூன்றாவது இந்த படத்தோட இந்த பிளாட், அதாவது இது ஒரு சீரியஸான இன்டென்ஸான ஒரு படம். இதுக்கு நடுவில் எங்கெல்லாம் சிரிக்க வைக்க முடியுமோ சிரிக்க வச்சு, எமோஷன்ஸ் எங்கெல்லாம் கொஞ்சம் தூக்கலா, எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ண வச்சு, அதே நேரத்தில் ஒரு மெசேஜை ரொம்ப ஆழமா, ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. அது படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு புரியும். அது நான் சொல்றதை விட படம் பார்க்குறப்பே உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான படத்தை எடுத்து அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சபரிமலை இந்த மாலை போடுறதை வச்சு அதுக்கு நடுவில் இவ்வளோ விஷயங்களை பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்டை எடுத்து அதை ஒரு 2.5 மணி நேரம் இன்டென்ஸா நம்மளை என்டர்டைன் பண்ணவும் வச்சு, என்கேஜிங்காகவும் வச்சு கொண்டு போன விதம் பிரமாதம். ஸோ அந்த பிளாட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே, அதை எக்ஸிகியூஷன் பண்ண விதமும் பிரமாதமா இருந்தது. அதுக்கடுத்து இந்த படத்தோட ஸ்டன்ட்ஸ் நல்லாவே இருந்தது. அதாவது ஒரு ஆட்டோவில், அதாவது ஒரு அடி கூட அடிக்காம ஒரு சேசிங் சைன், ஒரு ஃபைட் சீன், அதை பிரமாதப்படுத்திருப்பாங்க. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அந்த மேக்கிங்காக இருக்கட்டும், பயங்கரமா இருந்தது. அது மாதிரி படத்துல ஒரு சண்டை காட்சிகளுமே பிரமாதமா இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னே சொல்லணும். ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எப்படி சொல்றது, இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை சிறப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தாண்டி எனக்கு இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்றது படத்தோட முதல் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கதை ஓட்டத்துக்குள்ள வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். என்ன நடக்குது அப்படின்ற ஒரு புரிதல் நம்மளுக்கு வரதுக்கான டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் அந்த கதையை நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டிட்டோம்னா செகண்ட் ஹாஃப் செம்ம ஸ்பீடு. அது என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், என்ன ஆக போகுதுன்றது ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ணிட முடியும். ஸோ அதை நம்ம கொண்டு போன விதம் பிரமாதமா இருந்தது. ஸோ பட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் டவுன் பண்ணியோ, இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாற்றிருக்கலாமோ அப்படின்றது தான். அது மட்டும்தான் எனக்கு இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு ரவிதேஜா ஃபேன்ஸாக இருக்கட்டும், தெலுங்குல அவரோட சீரியலாக இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு பக்காவான இந்த ஸ்லோபர்ன் த்ரில்லர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு படம் தான். பட் அதுலேயுமே மாஸா, இன்டென்ஸா, எலிவேஷனா எல்லாமே இருக்கு. ஸோ ரவிதேஜா அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்னே சொல்லுவேன். ஸோ எனக்கு இருமுடி எந்த அளவுக்கு என்டர்டைனிங்கா, ரொம்ப எமோஷனலா, இன்டென்ஸா இருந்ததுன்னா 100க்கு நான் 75 கொடுப்பேன். தாராளமா தியேட்டர்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய படம் தான். உங்களுக்கு ரவிதேஜா பிடிக்கும், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி த்ரில்லர் இன்டென்ஸான ஆக்ஷன் படம் பிடிக்கும்னா தாராளமா நீங்க தியேட்டர்ல பார்க்கலாம், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அவ்வளோ மக்களை மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம், நல்ல விமர்சனம், நல்ல முறை சந்திக்கிறேன். நன்றி. பேக் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ஃப்ரீல இருந்து போச்சு.